பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல நான் கிறிஸ்துக்குள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்ம கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை மறுபடியும் சந்திக்க கர்த்தர் அடிமை கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாருங்க, கடைசி காலங்களை குறித்து நம்ம அறிந்து கொண்டு அதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடைசி காலங்களை குறித்ததான ஒரு எச்சரிப்பும் ஒரு அவேர்னஸ் ஜனங்களுக்குள்ள அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மத்திய 24வது அதிகாரத்துல அவர் இந்த உலகத்திலே வாழும்போது அநேக நன்மைகளை கர்த்தர் செய்தார், அற்புதம் செய்தார், அதிசயங்கள் எல்லாம் செய்திருந்தாலும் அவர் ஒரு 24வது அதிகாரம் முழுவதுமாக கடைசி காலங்களையும் அவருடைய வருகைக்கான அடையாளங்களையும் நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாய் 24வது அதிகாரத்துல தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம், சபைகளும் ஆண்டோடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அதை என்ன செய்யறோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். அதை நம்ம படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எப்போ நடக்க போறதை நான் எதுக்கு இப்போ படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அநேக நேரங்களில் அதை என்ன செஞ்சிடறோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கோ நடக்கிற காரியங்களை கர்த்தர் அன்றைக்கே எழுதி கொடுத்தார் என்று சொன்னால் சுமார் 1900 வருஷத்துக்கு, அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் போதும் எழுதுறாரு. அப்படி என்று சொன்னால் சுமார் 1980வது வருஷம், அத்தனை வருஷங்கள் முடிந்திருக்கிறது. அப்போ அவ்வளோ காலங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அதை எழுதி கொடுக்க வேண்டுமானால் எதற்காக எழுதி கொடுக்கணும் அப்படி என்று சொன்னால், அதை எழுதி அந்த தீர்க்க தரிசன வசனத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் ஜனங்கள் ஒரு எச்சரிப்போடு எப்பொழுதும் ஒரு ஆயத்தத்தோடு இருப்பார்கள் என்பதை அவருக்கு தெரிந்துதான் அன்றைக்கே அவர் எழுதினார். ஏனென்று சொன்னால், நீங்கள் படித்து பார்க்கலாம், வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, நீதிமொழிகள்ல ஒரு வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா எந்த ஒரு மனிதனுக்குள்ள தீர்க்க தரிசன வசனத்தின் மேல, தீர்க்க தரிசனம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசன வசனங்கள் மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கம் உண்டாகிறதோ அப்பொழுது அந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான், சீர்கெட்டு போக மாட்டான். திருத்தப்பட்ட மனிதனாய், அதாவது ஒரு மனிதன் பாவத்துல விழுவதற்கு போகும்போது இந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்யும், அவனை மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுத்தி தொடர்ந்து கிறிஸ்துவுக்காய் ஓடுவதற்கு இது ஒரு ஹெல்ப்பாக, ஒரு உறுதுணையாய் இருக்கும். என்னவென்று சொன்னால் இந்த தீர்க்க தரிசன வசனங்கள். அதனால தான் ஆண்டு சொல்ல, தீர்க்க தரிசனம் இல்லைன்னா ஜனங்கள் என்ன செய்வாங்க, சீர்கெட்டு போவாங்க. தீர்க்க தரிசனத்தை குறித்து பிரசங்கிக்கிற ஜனங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனத்தை பேசுறாங்க. எந்த தீர்க்க தரிசனத்தை பேசுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உலக காரியங்களை, உலகத்துக்குரிய தீர்க்க தரிசனங்களை மட்டுமே பேசுறாங்க. உலகத்துல ஒன்னு இப்படி வாய்ப்பான், அப்படி வாய்ப்பான், உனக்கு இதோ கார் வரப்போகிறது, இதோ உனக்கு பெரிய பங்களா வரப்போகிறது, இதோ உனக்கு ஃபாரின்ல வேலை வரப்போகுது, இப்படித்தான் பேசுறாங்க. யார் மாதிரி? குறி சொல்றவங்கள மாதிரி. இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு தான் மவுஸ் அதிகம். ஆனால் ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற ஏக்கமுடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்னல்ல, மவுஸ் கிடையாது. அதனாலதான் நமக்கு தெரியும், அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நாபகன் ஐயா அவர் அந்த தீர்க்க தரிசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை குறித்து அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த ஜனங்களை பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படவும் கோணலான எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்தி ஆண்டவருடைய வருகைக்காக, முதல் வருகையை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்படிக்காக இயேசு கிறிஸ்து யாரை பயன்படுத்தினார்? அந்த யோவான் ஸ்நாபகனை கர்த்தர் பயன்படுத்தினார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கை முறை வித்தியாசமானது. அவர் ஜனங்கள் அவர் வாழவில்லை. அவருடைய வாழ்க்கையில வனாந்தரத்துல உணவுல வித்தியாசம், ஆடையில வித்தியாசம், எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தார், இந்த மனிதனோடு ஒருவேளை அவங்க கலக்கப்பட்டிருந்தால், ஒருவேளை இவர்களை பார்த்து அவரும் ஒருவேளை மாறி போயிடுவார் சொல்லி அவருடைய வாழ்க்கை ஒரு வனாந்தர வாழ்க்கையை கொடுத்தார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு தனிமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இதை குறித்து ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரை, ஏன் வாழ்க்கையில இவ்வளவு தனிமை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, ஏன் எல்லாரும் என்னை நிராகரிக்கிறார்கள், ஏன் எல்லாரும் என்னை ஒடுக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க ஒருவேளை வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைய, நீ ஒன்ன கொண்டு கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். இந்த கடைசி நாட்கள்ல உலகமெங்கும் ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி ஒரு பெரிய எழுப்புதலுக்காய் கர்த்தர் உன்னை உருவாக்கும்படிக்காக, அநேகரை உருவாக்கும்படிக்காய் கர்த்தர் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உன்னை தனிமையான ஒரு பாதையில, ஒரு வனாந்தரமான ஒரு பாதையில கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எப்படி ஒரு யோவான் ஸ்நாபகனை கொண்டு அப்படி செய்தாரோ
அதுபோல் அன்றைக்கு முதல் வருகைக்கு ஒருவர் தேவை இருந்த ஒருவரை கொண்டு, ஏன்னா ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் அவருடைய வருகை, முதல் வருகை தேவை இருந்தது. ஏனென்று சொன்னா ஒன்லி யூதர் கூட்டத்தில் அதை மட்டும்தான் இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனால் கடைசி காலம் அப்படி எல்லாம் உலகம் எங்கும் இருக்கிற 800 கோடி ஆத்துமாக்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை சொல்லி கிறிஸ்துவின் வருகைக்கு நேராக அவங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு யோவான் ஸ்நாபகன் அல்ல, லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு தேவையா இருக்கிறது. அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் பிரசங்கிக்கிற நானும் அந்த திட்டத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகாமல் இதை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் பெருகட்டும் என்று சொல்லி அந்த ஒரு ஏக்கத்தோடு நான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது காரியத்தை, அதாவது 3 கொடிய காரியங்களை குறித்து நம்ம கடந்த நாட்களில் 2 கொடிய காரியங்களை நாம் தியானித்தோம். முதலாவது, மனிதன் கொடிய மனிதனாய் மாறிவிடுவான் 1. 2வது, வானத்துல கொடிய காரியங்கள் உண்டாகும், வானத்துல உண்டாகிற கொடிய காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 3வது, என்ன நடக்கும் என்றால் பூமியில உண்டாகிற கொடிய காரியங்கள், பூமியில என்ன உண்டாகுமா, கொடிய காரியங்கள் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, நீங்க படித்து பார்க்கலாம். அதே மத்திய 24வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பூமியில உண்டாகிற கொடிய காரியங்களை குறித்து ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியில என்ன உண்டாகுமா, கொடிய காரியங்கள் உண்டாகும். இந்த நீங்களும் நானும் வாழும்படிக்காக கர்த்தர் பூமியை மனிதனுக்கு கொடுத்தார். இந்த உலகத்துல எத்தனையோ என்ன இருக்குது, எத்தனையோ பிளானட் இருக்கிறது, செவ்வாய் இருக்கிறது. அப்போ சந்திரன்ல கூட மனிதன் என்ன செய்தான், ட்ரை பண்ணா அவங்க எல்லாம் வாழ வைக்க முடியும்லாம் முயற்சி பண்ணா, செவ்வாயில முயற்சி பண்ணா மனிதனை வாழ வைக்கணும் அப்படி எல்லாம் சொல்லி யாரும் வாழ வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை 100க்கு 100% உண்மை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பூமியை மனிதனுக்காய் கொடுத்தார். பூமியை மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறார். மனிதனுக்குன்னு சொன்னா மனிதன் பூமியில மட்டும்தான் வாழ முடியும், எந்த வேற கிரகத்திலையும் வாழ முடியாது என்பதை அறிந்து கொண்டு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டு, அப்போ இந்த வாழ வைக்கும்படிக்காக ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த இந்த பூமி என்ன செய்யுமா, கொடியதாய் மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்ல. அப்போ உங்களுக்குள்ள கேள்வி வரலாம், என்னப்பா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வானத்தையும் பூமியை படைத்தார் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க, ஏன்ப்பா ஆண்டவர் படைச்ச பூமியை ஏன்ப்பா அழிக்கிறாரு, ஏன் அவர் அழிக்கணும் அப்படியெல்லாம் கேள்வி வருதில்லவா? உண்மைதான், எனக்கும் வந்துருச்சு ஆரம்பத்துல. ஏன் ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கணும்? எவ்வளவு மனிதன் இருக்கிறாங்க, 800 கோடி மனிதர் இந்த கரண்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. 8 பில்லியன் மக்கள், 8 பில்லியன் மக்கள் வந்து இந்த நாள்ல நான் பேசிட்டு இருக்க நாள்ல அரௌண்ட் அவங்க மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு ஒரு பெரிய பூமி, இவ்வளவு தாங்கி கொண்டிருக்கிற இந்த பூமியை ஏன் ஆண்டவர் அழிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவருக்கு என்ன, எதனால அவர் அழிக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் பூமியை படைத்தாரா? இல்லைங்க, பூமியை படைக்கும் போது அவர் அழிக்க வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. பூமி நல்லா இருக்கணும், ஜனங்கள் நல்லா இருக்கணும், வானமும் பூமி நல்லா இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லிதான் கர்த்தர் மனுஷனையும் படைத்தார், பூமியையும் படைத்தார். ஆனால் அந்த தேவன் படைத்த தேவனே வேதனைப்படுகிற விதத்துல மனிதன் நடந்து கொண்டது நிமித்தமாக, தேவன் சொன்னதை மனிதன் கேட்காதது நிமித்தமாக, தேவனுக்கு விரோதமாய் மனிதன் எழும்பினது நிமித்தமாகத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் அன்புள்ள தேவன் தான், ஆனாலும் அவர் என்ன நியாயம் செய்கிற நியாயாதிபதி என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் இந்த பூமியை அழிக்க போகிறேன். அப்போ இந்த பூமி அழிந்து போகும், இந்த பூமி ஒரு பெரிய என்ன உண்டாகும், ஒரு பெரிய கொடிய காரியத்துக்குள்ள இந்த பூமி போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாகவே சொல்லிட்டார். ஆனால் ஆண்டவர் பூமி அழியும் என்று சொன்னாலும் ஆண்டவர் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் படைக்க அவர் உருவாக்க போகிறார். அதாவது ஒரு புதிய வானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதுல வாழ வைக்கும்படிக்காக புதிய வானத்தை தரப்போகிறார். புதிய பூமியையும் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த பூமி எதற்கு அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? ஏனென்று சொன்னா இந்த பூமி கரைப்பட்டு போனது, இந்த பூமி பாவத்துக்குள்ள விழுந்து போன உலகம், இந்த பூமியானது பாவத்தினால் கரைப்பட்டு போனபடினால இந்த பூமியை கர்த்தர் அழிப்பேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த பூமியில அழிவுக்கு நேரான அநேக காரியங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டே இருக்கும். இனி வருகிற காலங்கள் இது பெருகி கொண்டே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு இந்தோனேஷியால நிலநடுக்கம்னு சொல்லுவாங்க, அடுத்த நாள் அமெரிக்காவில், அடுத்த நாள் ஜப்பான்ல, அடுத்த நாள் ஆஸ்திரேலியால. உலக விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை சொல்லலாம், தட்டு மாறிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லலாம். இல்லை, 100க்கு 100% ஆண்டவர் சொல்றாரு,
நான் படைத்தவருக்கு தெரியாதா? மனிதனை படைத்த தேவனை காட்டிலும் மனிதர்கள் பெரியவர்களா? விஞ்ஞானிகள் என்ன அவ்வளோ பெரியவர்களா? இல்லை. அவர்கள் ஏதோ கருத்தை சொல்றாங்க. ஆனால் நிச்சயமாகவே அவங்க ஏதோ ஒரு ரீசனை சொன்னாலும் ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இதெல்லாம் நடக்கும்னு சொன்னா. அதுக்கு ஏற்ற விதத்தில் இந்த பூமியில பல நிகழ்ச்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நிறைய நேரங்கள் விஞ்ஞானிகளை சொல்றத மனிதன் நம்புறான். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறத மனிதன் நம்புவதற்கு என்ன செய்யறான்? அநேக நேரங்கள்ல அவனால நம்ப முடியல. ஏனென்று சொன்னால் மனிதன் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்கிறோம், கடவுளை யாரும் பார்க்கல, தேவனை பார்க்கல. ஆனால் தேவன் ஆவியா இருக்கிறார். இந்த ஆவியான தேவன் இந்த பூமிக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்துல வந்து நமக்காய் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த ஒரு இயேசு இருக்கிறார். அவர் தான் சொல்லுறார், இந்த பூமியில பெரிய ஒரு கொடிய காலங்கள் வரப்போகிறது. பாருங்க, இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால இனி இந்த பூமியில வரக்கூடிய சில காரியங்களை மட்டும் நான் சொல்றேன். ஒன்னொன்னா படிச்சுட்டு சிலதை மட்டும் விளக்கலாம்னு சொல்லி விரும்புகிறேன். பாருங்க, 6வது வசனம் 24:6. யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. இந்த உலகத்துல இனி வருகிற காலங்கள் பூமியில பெரிய பெரிய யுத்தங்கள் பெருகி கொண்டே தான் இருக்கும். இப்பொழுது நம்ம பார்க்கிறோம், உக்ரைன்ல ஒரு யுத்தம் நடக்கிறது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் 2 வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீன தேசத்துல யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சுமார் 1 வருடம் தாண்டி விட்டது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்தது. இப்படி பல விதமான யுத்தங்கள் ஆல்ரெடி நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு, இதெல்லாம் யுத்தங்கள் கடைசி காலத்துல பெருகும். இந்த பூமியில பெருகி கொண்டே இருக்கும். பூமியில தத்தொழிப்புகள் பெருகி கொண்டு தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில என்ன உண்டாகுமா? கொடிய காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதுல இப்படியாக ஒரு பெரிய ஒரு லிஸ்டே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதலாவது யுத்தம், 2வது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் பெருகுவாங்க. அப்ப கூட்ட ஜனங்களாக ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை எதிர்த்து அவங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படிக்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்புவாங்க. ராஜ்யத்துக்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். அப்புறம் பஞ்சங்கள் பெருகும். உலகத்தில் என்ன உண்டாகுமா? பஞ்சங்கள் அதிகமாய் பெருகும் என்று ஆண்டோட வார்த்தை சொல்கிறது. கொள்ளை நோய்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கொள்ளை நோய் 2 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்தது? பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி, இது இனி வரக்கூட பூமியில உண்டாகக்கூடிய கொடிய காரியங்கள். அப்போ இதுல இருந்தெல்லாம் மனிதனை தப்ப வைக்கும்படியாக இயேசு என்ன செய்ய போகிறார்? மறுபடியும் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு காரியத்தை மட்டும் நான் சுருக்கமாய் சொல்லலாம்னு சொல்லி விரும்புகிறேன். உலகத்துல நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். பாருங்க, உலகத்துல பல காரியங்கள், இப்ப நான் சொன்னதுல பல காரியங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பஞ்சங்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எப்படி பஞ்சம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு. நியூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி ஜிம்பாப்வேங்கிற தேசத்துல, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, அதுல மனிதனுக்கு சாப்பாடு இல்லாததுனால பல லட்ச ஜனங்கள் உணவு இல்லாம பட்டினியாக, ஒரு நேரம் உணவு கூட இல்லாம கஷ்டப்படுறது நிமித்தமாக அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. அது அவங்க கவர்மெண்டே கொடுத்தது. 200க்கு அதிகமான யானைகள், அதாவது இது யானைகள் மட்டும் கிடையாது, மொத்த உலகத்துல இருக்கிற மீன்ஸ் அந்த ஜிம்பாப்வேங்கிற தேசத்துல இருக்கக்கூடிய அனிமல்ஸ், வைல்டு அனிமலை என்ன செய்ய போறோம்? அதை கொன்னு அதை சாப்பிட போறோம்னு சொல்லி. இப்போ நார்மலாக நமக்கு தெரியும் எந்தெந்த அனிமலை சாப்பிடுவாங்க, எதை சாப்பிடுவாங்க. இதெல்லாம் வைல்டு அனிமல். அப்போது வீட்டில் வளர்த்துற டொமஸ்டிக் அனிமல் நார்மலாக சாப்பிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பஞ்சங்கள், அவ்வளோ உணவுக்கு இல்லை, சின்ன பிள்ளைங்க பட்டினியாக இருக்கிறாங்க. அப்போது இதனால் என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட்டே என்ன செய்கிறது? நீங்கள் அனிமலை எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இது ஜிம்பாப்வேல நடக்குது. அதே ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் தான் நமீபியாங்கிற தேசத்தில் பாருங்கள், 700க்கு அதிகமான வைல்டு அனிமலை என்ன செய்கிறாங்க? அவங்க கவர்மெண்டே அக்ரி பண்ணியிருக்காங்க 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸில் தான் 83க்கு அதிகமான 83 யானைகளை கொல்றதுக்கு அவங்க கவர்மெண்டே, அது நார்மலாக இது என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் கொல்லக்கூடாது. அது கவர்மெண்ட் வனத்துறையோடைய நமக்கு தெரியும். இதெல்லாம் அவங்க கவர்மெண்ட் இன்டர்நேஷ்னல் லா. பட் அப்படி இருந்துமே அதை நீங்கள் கொண்டு நீங்கள் மனுஷன் நல்லா இருந்த போது, மனுஷன் எப்படியாவது பட்டினி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுலேருந்து ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இவங்க கொஞ்ச நாள் சாப்பிடுவாங்க வைல்டு அனிமல், இதுவும் முடிஞ்சு போகும். என்ன செய்வாங்க? என்ன சாப்பிட முடியாது. மனுஷனை சாப்பிடுவாங்க. இப்போ ஏன்னா இப்படிப்பட்ட காலத்துக்கு இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு புறம் யுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் வறட்சி பெருகி கொண்ட கிளைமேட் சேஞ்சஸ்னால வறட்சிகள் பெருகி கொண்டிருக்கு. மழை கம்மியாயிட்டு இருக்கிறது. பூமி என்ன இல்லை, அது கல்டிவேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு பல இடங்கள்ல, பல தேசங்கள் இன்னைக்கு வறட்சினால தத்தளித்து கொண்டிருக்கிறது.
இன்னொரு புறத்தில் பணம் இல்லாமல் எக்கனாமிக் கிரைசிஸ்னால என்ன செஞ்சுட்டு இருக்குது, உலகம் தள்ளாடி கொண்டு இருக்கிறபடினால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அதிகமாய் பெருக போகிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் கொடியதாக, அந்த பூமி கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. பாருங்க, நான் கடந்த இன்னைக்கு அதை பற்றி தான் நான் பல ரிசர்ச் பண்ணி எடுக்கும்போது, ஒரு நாள் உலகமெங்கும் உள்ள கணக்கு சொல்கிறேன், ஒரு நாள் 25,000 பேர் மறிக்கிறாங்களாம் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு இல்லாமல் 25,000 பேர் பெர் டே. ஒரு நாள் 25,000 பேர் மறிக்கிறாங்களாம் சாப்பாடு இல்லாமல். இன்னைக்கு நல்ல சாப்பாடு இல்லைன்னு சண்டை போட்டுக்கிறாங்க, சாப்பாடு ருசி இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிறாங்க, குடும்பத்தில் சண்டை வருது உணவு சரியில்லைன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தட்டு இருக்கும்போது சொல்லுங்கள், சாப்பாடு கிடைக்கும்போது சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ நல்ல சாப்பாடு தந்தீங்களா, 3 வேளை சாப்பாடு தந்தீங்களா. இன்னைக்கு 3 வேளை தாண்டி 4-5 பேர் 5 முறை சாப்பிட்றாங்க. ஆனால் ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாமல் 25,000 பேர் டெய்லி சாகுறாங்களே. இதை நினைக்கும் போது உண்மையாக இதை நினச்சிக்கிட்டு சாப்பாடை பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த நாள் எத்தனை பேர் செத்துருக்குறாங்க சாப்பாடு இல்லாமல். ஒரு நாள் 25,000 பேர். இப்போ 10 நாள் பார்த்துங்க, 10 நாளில் 2.5 லட்சம் பேர். ஒரு மாசத்துல எத்தனை பேர் சாகுறாங்க சாப்பாடு இல்லாமல்? 7.5 லட்சம் பேர் சாகுறாங்க ஒரு மாதத்து கணக்கு. இப்போ இப்படியே அதிகரித்து கொண்டே போனால் பாருங்க, 2019 வருஷம் கணக்கு சொல்லுது 66 கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருக்கிறாங்க உலகம் எங்கும். ஆனால் 2022 இது அதிகமாகி 78 கோடி ஜனங்கள் உணவு இல்லாமல் பஞ்சத்தில் உணவு இல்லாமல் இருக்கிறாங்க. 78 கோடி பேர் ஒரு நேரம் உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதே கண்டினியூ ஆச்சுன்னா யூஎன் சொல்லுது 2030 90 கோடி பேர் உணவு இல்லாமல் என்ன செய்வாங்க, அழிவின் பாதையில் போவார்கள் என்று சொல்லி யுனைடெட் நேஷன் எச்சரித்து இருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இந்த உலகத்துல மனிதன் இருக்கிறாங்க, மனிதனுக்கு கொடுக்க உணவு இல்லை. அப்படி என்று சொன்னால் பூமி தன் பலனை கொடுக்கணும், ஆனா பூமி பலனை கொடுக்கல. ஏன் என்று சொன்னால் இந்த பூமி அழிவின் பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பூமி பஞ்சத்தின் கொடிய அகோரத்துக்கு நேராய் இந்த பூமி போய் கொண்டிருக்கிறது. பூமி கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் அறிந்தும் நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த உலகம் கொடியதாய்த்தான் மாறுகிறது. ஒவ்வொரு வருஷம் மாற இந்த உலகம் கொடியதாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை புரிந்தவர்களாக, இது எதை உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கிறது? ஆண்டுடைய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. இந்த உலகம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய வருகை இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்போது கூட அவருடைய வருகை வரும் என்கிற ஒரு உணர்வோடு வாழ்வோம். இன்னும் இந்த உலகம் கொடியதாய்த்தான் மாறப்போகிறது. பயப்படுத்தி உங்களை இயேசுவை நம்ப சொல்லவில்லை. அந்த பயத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் உலகம் கொடியதாய் மாறப்போகிறது, ஆனால் உங்களையும் என்னை அழைத்து செல்லும்படிக்காக நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிற அந்த ஆண்டவரை நம்புவோம், அவருடைய பிள்ளையாய் மாறுவோம். ஒருவேளை இதை இயேசுவை அறியாதவர்களை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவர் ஆகிய தேவன் சொன்ன வார்த்தை 100% உண்மை. இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னாடி எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அறிந்து அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்துவோம். பரிசுத்த பிதாவே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் எங்களோடு பேசுனீங்க. 30, 60, 100 மடங்கு எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.